ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு FPV ஷார்ட்ஸ் யூடியூப்பில் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து FPV வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சினிஓப், அந்த சினிஓப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரணோஜ், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து FPV ட்ரோன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக FPV ட்ரோன் மேலே இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு இவனு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தோம். அந்த டைமில் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டேன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். எப்படியோ இப்போ கம்பல் பண்ணி எப்படியோ இப்போ ஃபேஸ் காமிச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, என்ன நீயே எக்ஸ்பிளைன் பண்றா? நீ தான் என்ன பார்த்தீங்கன்னா அது 3.5 இன்ச் சினிஓப்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா FPV ட்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரோன் இருக்கும். ஃப்ரீ சேல், ரேசிங் அண்ட் சினிஓப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சினிஓப் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மேலே வந்து ஃப்ரேம் இருக்கும், இது சுற்றி டக்ட் இருந்தாலே இது வந்து சினிஓப் டைப். அதாவது இந்த ப்ரொப்பலர் கார்டு மாதிரி சினிஓப் டைப். சினிஓப் இது இல்லாமல் வந்துட்டு ஃப்ரேமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இந்த டக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா இது ஃப்ரீ சேல், இல்லைனா வந்து ரேசிங் குவாட்ல அந்த கேட்டகரியில். ஓகே, ஃப்ரீ ஸ்டைல்னா வந்து அப்படியே குட்டிக்காரன் அடிக்கும். அதான் வந்து ரேசிங். ஆமா, அது வந்து பியூர் பவர் மட்டும்தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இன்டோர் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு, வெறும் ஸ்மூத் க்ரூஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வேணும்னா இதுல போவாங்க. ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சேல் போகிறது தான் பெட்டர். ஓகே, இது சினிஓப்புன்றது காரணம் அதான் எங்கேயா போய் இடிச்சாலும் பெருசாக டேமேஜ் இருக்காது. இன்டோர்லாம் இப்போ நீங்கள் போனீங்கன்னா இது இடிச்சாலுமே ப்ராப்ளம் கிடையாது. யாராவது தட்டினா கூட ப்ராப் கார்டில் தான் அடிக்கும், ப்ராப்பராக அடிக்காது, இதாகாது. இது எத்தனாவது ட்ரோன் உனக்கு ஆக்சுவலாக? இதுக்கு முன்னாடி என்னென்ன பில்ட் பண்ணியிருக்கேன்? இது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு 3D பிரிண்டட் ஃப்ரேம் வச்சு ஒரு 5 இன்ச் பில்ட் பண்ணேன். பட் அது வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா ஃப்ரேம் வந்துட்டு ஃபிலிம்ஸியாக இருந்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ சேல் பண்ண 5 இன்ச். ஆமாம், அது ஷார்ட்ஸில் போடுறது இது. ஆமாம், ஃப்ரீ ஸ்டைல். ஆமாம், இந்த மாதிரி ஓப்பனாக இது இல்லை, டக்ட் இல்லாமல் வெறும் இது மட்டும். நெக்ஸ்ட் என்ன, அது ரொம்ப பெருசாக இருக்கும், ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் 4 இன்ச் பில்ட் பண்ணேன். 4 இன்ச் வந்து அதை விட கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சினியூப் தான் வேணும்னு சொல்லிட்டு சினியூப் வந்துட்டு அதையும் மாற்றிட்டு இப்போ இந்த ஃப்ரேம் மட்டும் மாற்றி இதெல்லாம் அடிக்கடி. இதுதான் ஒரு அட்வான்டேஜ் இந்த FPV இதில். டிஜேலாம் போயிட்டோம்னா ஒரு ட்ரோன் வாங்கினா அப்படியே அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அடுத்து ஏதாவது ட்ரோன் வந்ததுன்னா அதை அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா, ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு ஸ்பெக் தான் பார்ப்போம். பட் இது அந்த மாதிரி கிடையாது. நினைச்சா வந்து மாத்தலாம், என்ன அமௌண்ட் மட்டும் கையில இருக்கணும். இது அதனால காசு இருந்தா அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம், அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா, இப்போ இந்த ஒரு பார்ட் மட்டும் மாத்தணும்னா இது மட்டும் மாத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் ஸ்பீடா போகணும் அந்த மாதிரினா மோட்டர்ஸ் மட்டும் மாத்திக்கலாம். அந்த மாதிரி கேமரா ரெசல்யூஷன் வேணும்னா கேமரா மட்டும் மாத்திக்கலாம். அது வந்து ஒரு 4000 5000 ரேஞ்சில் வந்துன்னா அது மட்டும் மாத்திக்கலாம். ஆமா, இதுனா வந்து நம்ம ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லயே வாங்கிக்கலாம், நேர்ல போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எடுத்தோடனே பில்ட் பண்ணி ஃப்ளை பண்றது பெஸ்ட்டா இல்ல சிமுலேஷன்ஸ் ஏதாவது பண்ணுமா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே யாரு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்க ஆல்ரெடி டிஜே ஃப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் சிமுலேட்டர் தேவைப்படாது. ஏன்னா ட்ரோன் எப்படி ஃப்ளை ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சா போதும், பேசிக் கண்ட்ரோல்ஸ். பட் இப்போ நீங்க FPV போகும்போது வந்து ஃபுல் மேனுவல் கண்ட்ரோல் இருக்கனால ஒரு சிமுலேட்டர்ல ஒரு 5 to 10 hours பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். நல்லா உங்களுக்கு மூவ் பண்றதுலாம் கண்ட்ரோல்ஸ் இருந்தா நீங்க சிமுலேட்டரே போதும், ஸ்ட்ரைட்டா கூட பில்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் ரொம்ப நியூபியா இருந்தீங்கன்னா ஒரு 20 hours இருக்குது பெட்டர். ஓகே, அப்படி அடிக்கடி ரெக்கார்டாக செக் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரோன் மட்டும்தான். இன்னும் அதுக்கு வந்து காகல்ஸ் இருக்குது. அது லைவாக இந்த ட்ரோன் என்ன பார்க்குதோ அதை பார்க்குற காகல்ஸ் இருக்குது, அப்புறம் கண்ட்ரோலர் இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, நம்ம என்ன காகல்ஸ்னாலும் என்ன கண்ட்ரோலர்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன அனலாகாக இருக்கணும், அனலாக் பில்டு, அந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் அனலாக் அதனால் அப்படின்னா அது அனலாக் தான் சூஸ் பண்ணோம். ஆனால் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இப்போ டிஜேல அப்படி கிடையாது. நம்ம டிஜேனா காகல்ஸ் இன்டகரா இருக்குது, V2 காகல்ஸ் 2, அதுவுமே அந்த O3 ஏர் யூனிட் கூட வந்து பழைய காகல்ஸ் கனெக்ட் ஆகாது, நிறையா. ஆமாம், ஸோ A to Z எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் காஸ்ட் நம்ம ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். ஒரு சின்ன கிராஷ் சின்னதாக இடிச்சா கூட செலவு அதிகமாக இருக்கும். டிஜேனா சேஃபாக இருக்கும். சென்சார் 30,000 இப்போ ட்ரோன் பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20K வந்து ரெடியாக வச்சிருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ன் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. அப்போ திடீர்னு கிராஷ் பண்ணும்போது மோட்டர் போயிடுச்சுன்னா ஒரு மோட்டர் மட்டும் கிடைக்கலன்னா இப்போ 4 மோட்டர் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது ஒரு 6,000 எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகே, ஸ்பேரும் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஒரு செட் இப்போ 4 மோட்டர்னா இன்னும் 2 மோட்டர் ஒரு கிளாஸ் மோட்டர் வச்சுக்கலாம். FPV ட்ரோன் அப்படின்றதுனால இங்கே முன்னாடி FPV கேமரா இருக்கும். அந்த கேமரா லைவா என்ன பார்க்குதோ அதை நம்ம பார்த்து நம்ம அது மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி ஃப்ளை பண்ணுவோம். அந்த வியூ ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்றது வந்துட்டு உங்களுக்கு லைவ் ஃபீட் இதில் வரும். இந்த கால்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக இப்போ VR கால்ஸ் போட்டுற மாதிரி மாட்டிக்கலாம். FPV கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு மட்டும்தான். கரெக்டாக ரெக்கார்டிங்க்கு வந்து நம்ம ஒரு மேலே ஆக்ஷன் கேமரா வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். கோப்ரோ இல்லைனா வந்து இந்த டிஜேயோட ஆஸ்மா ஆக்ஷன் கேமரா இல்லை தம்ப்ரோன்னு ஒரு கேமரா வச்சிருக்காப்ல சின்ன சைஸில். அது இந்தியாவில் கிடைக்காது. ரொம்ப 17 கிராம் தான். என்னோட ஆக்ஷன் 3 நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, அது 150 கிராம் கிட்ட வருது. ஆக்சுவலாக அதே லிஃப்ட் பண்ணுச்சு. அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. மோட்டர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நீங்கள் எந்த வெப்சைட் போய் பார்த்தாலுமே 1000 kV இருக்கும், 2000 kV இருக்கும். அந்த கேவினா என்ன, முதல்ல எதுக்காக? கேவி வந்துட்டு அங்கே அதோட அவுட்புட் பவருக்கு தான் மெயினாக இது பண்ணுறது. இப்போ கேவி வந்து அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் பர் மினிட் அதிகமாக இருக்கும். ஸோ குவாடோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும், பைக் மாதிரி தான். ஓகே, பட் அது வந்துட்டு அது காஸ்ட் ஆஃப் எஃபிஷியன்சி. உங்களுக்கு வந்து பேட்டரி அதிகமாக பிடிக்கும். என்ன பர்பஸ் கேவி அதிகமாக இருக்க மோட்டர்ஸ் எதுக்கு சூஸ் பண்ணுவாங்க? ஆக்ஷன் சீன்ஸ் ஷூட் பண்ணுறது தான். இப்போ வந்துட்டு இந்த ரேசிங்க்குலாம்
கேபி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பைக் சேஸ்லாம் போனோம்னா கேபி அதிகமாக இருக்க தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் கீப் அப் பண்ண முடியும் ஸ்பீடு. கேபி கம்மியாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், பட் டாப் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். மோட்டர் சைஸ் பெருசாக வந்து அது வந்து டோட்டலாக வந்து ரொம்ப ஒரு டெடிகேட்டட் ஒரு வீடியோ தான் போடணும். டக்குன்னு பார்த்த உடனே சொல்ல முடியாது நம்மளால. காகல்ஸ், இந்த காகல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல. இது ஆக்சுவலா அனலாக் இல்ல இது? ஆமா அனலாக். இப்போ காகல்ஸ் வந்து ரெண்டு மேஜர் டைப் தான் இருக்கு. ஒன்னு டிஜிட்டல் இல்ல அனலாக் இருக்கு. அது வந்து டைப் ஆஃப் வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு. இப்போ டிஜிட்டல்லாம் போனீங்கன்னா யூசுவலா டிஜே இருக்கு, அப்புறம் வாக்ஸ் நிலியன் இருக்கு, HD0 அதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. பட் டிஜே வந்து டிஜிட்டலுக்கு பெரும்பாலும் இருக்கும். இது வந்து அனலாக் காகல்ஸ். அனலாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷனே வந்துட்டு இதுல ஃபீட் வருது வந்து மேக்ஸிமம் 480p தான். 480p பட் லேட்டன்சி கம்மியா இருக்கும். லேட்டன்சி கம்மியா இருக்கும். டிஸ்டன்ஸ் ரொம்ப விட கம்மி இருக்கு. டிஸ்டன்ஸ் போக முடியுமா ஆக்சுவலா? அதிகமா டிஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் 10 கிலோமீட்டர்ஸ்லாம் போயிருக்காங்க. ஓகே, அனலாக்ல நல்ல டிஸ்டன்ஸ் போகும். அனலாக் நல்ல டிஸ்டன்ஸ் போலாம். ஆனா பிக்சல்ஸ் கம்மி, ரெசல்யூஷன் கம்மியா இருக்கும். டிஜிட்டல்ல இருக்க அட்வான்டேஜ் வந்து அப்படியே லைவ் ஃபீட் என்ன பார்க்கறோமோ 1080p அந்த ரேஞ்சிலே 720 to 1080p வரைக்கும் வரும் ரெசல்யூஷன். இப்போ மெயினா FPV ல என்ன பண்ணீங்கன்னா இப்போ பிரான்ச்சஸ் கிட்டலாம் போகும்போது அனலாக் சுத்தமா தெரியாது. நீங்க கிட்ட 1 மீட்டர் கிட்ட இருக்கும்போது தான் தெரியும். அதனால நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம போய் கிராஷ் பண்ணுங்க. நம்ம ஃப்ளை பண்ணும்போது இப்போ ஈவினிங் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளை பண்ணிருந்தோம். அப்பவே பாத்தீங்கன்னா அடிக்கடி சவுண்ட் வந்துட்டு இருந்தது. இதுல கண்ட்ரோலர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். RX லாஸ்ட், அதாவது ரிசீவர் கனெக்ஷன் லாஸ்ட், ரிசீவர் கனெக்ஷன். ட்ரோன் கண்ணு முன்னாடி தான் பறந்து போயிட்டு இருக்கு. மரத்துக்கு அந்த பக்கம் போனதுக்கு ஆமா, அது அனலாக்ல அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். டிஜிட்டல்னா வந்து ரேஞ்சும் கிடைக்கும், ஆனா காஸ்ட் அதிகம். கரெக்ட். இதை விட 3 to 4 டைம்ஸ் வந்து அதிகமா. ஆக்சுவலா இந்த காகல்ஸ் பிராண்ட் பேர் என்ன? இது வந்து ஸ்கை ஜோன்னு சொல்லுவாங்க. ஸ்கை ஜோன் தான் பிராண்ட் நேம். இதோட மாடல் வந்து கோப்ரா SD னா டைவர்சிட்டி ரிசீவரோட. எப்பவுமே அனலாக் காகல்ஸ் வாங்கும்போது நீங்க டைவர்சிட்டி ரிசீவரோட வாங்குறது தான் பெட்டர். ஓகே, என்ன ரிசீவர் வேணுமோ நம்ம மாத்தி நம்ம அதில ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். டைவர்சிட்டி வந்துட்டு அதான் ரேஞ்ச் அதிகமா வரணும்னா டைவர்சிட்டி ரிசீவர் வாங்கணும். சிக்னல் பேட்ச் அண்ட் ஆம்னி ரெண்டுமே இருக்குது இல்லையா? சோ அது வந்துட்டு எது பெஸ்ட் சிக்னலா இருக்கோ அந்த ஆண்டனா ஆன் பண்ணிக்கோ. ரெண்டு ஆண்டனா இதுல இருக்கு. ஆமா கரெக்ட். ரெண்டு ஆண்டனா இப்போ கிட்ட இருக்கும்போது இந்த ஆண்டனா ஆக்டிவேஷன்ல இருக்கும். அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கும். அது தூரம் போச்சுன்னா பேட்ச்ல வந்து நல்ல ரிசீவர் ஃபீட் வந்துனா டக்குன்னு பேட்ச்ல இருந்து ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிரும். சோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இதுல. இதோட காஸ்ட் வந்து இதோட காஸ்ட் வந்து 15,000 ஆச்சு. 15,000. ஆமா 15,200 எக்ஸாக்ட் காஸ்ட். அதாவது இந்த ஆண்டனாவோட சேர்த்தா இல்ல வெறும் இந்த இது மட்டும்? வெறும் காகல்ஸ் மட்டும். ஸ்டாக் ஆண்டனா வந்துட்டு காகல்ஸோட வரும். பட் அது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரியலா வேணும்னா கொஞ்சம் நல்ல எக்ஸ்பென்சிவ் ஆண்டனா போணும். இப்போ நான் இதுல போட்டுருக்கிறது வந்து ஆம்னி ஆண்டனான்னு சொல்லுவாங்க. ஆம்னி ஆண்டனா குச்சி மாதிரி இருக்கிறது. குச்சி மாதிரி வந்து மேல லாலிபாப். இது வந்து லாலிபாப் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. ஆமா. இது வந்துட்டு நான் வாங்குன 600க்கு வாங்குனேன். இது வந்து பேட்ச் ஆண்டனா. இது வந்து 1800 ரூபீஸ். ஃப்ரண்ட்ல அந்த ஷார்க் அவங்க பிராண்ட் பேட்ச் ஆண்டனா வந்து 1800 ஆச்சு. இது வந்து 600 ஆச்சு. சோ அப்போ எவ்வளவு 15 பிளஸ். ஓகே, அது எக்ஸ்ட்ரா. ஆமா எக்ஸ்ட்ரா ஆகும். கீழ எல்லாம் என்னமோ இருக்கே. இது வந்து பேட்டரி பே. சோ அது இது ஒரு 15,000 இல்ல ஒரு 16-17,000 கூட வச்சு புதுசா எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து ட்ரோன் என்ன பாக்குதோ அதை நம்ம லைவா பாக்குறதுக்காக, அதுக்காக இதுல நிறைய இருக்குங்க டாபிக். நான் மொட்டையா சொல்றேன், நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுங்க இதுல இது இருக்கு, அதை சொல்லியா இதை சொல்லியா. நீங்க நிறைய விஷயம் இருக்கு. நான் எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு சின்ன வீடியோவா முடிக்க முடியுமோ அதுக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கண்ட்ரோலர். நம்ம டிஜேல வந்து ரீசெண்டா வந்து RC2 கண்ட்ரோலர் இருந்தது. உள்ளே டச் ஸ்கிரீன்லாம் இருக்கும், டிஸ்பிளே இருக்கும். ட்ரோன் என்ன பாக்குதோ அதையுமே பார்க்க முடியும். அது இல்லாம ரெக்கார்டுமே அதிலே பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஆப்ரேட் பண்ணலாம். லைவ் ஃபீட் பார்க்க முடியாது. இதுல லைவ் ஃபீட் பார்க்கறதுக்கு தான் நமக்கு காகல்ஸ். இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரேடியோமாஸ்டரோட ஜோரோ அப்படின்ற ஒரு மாடல். நிறைய இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து நல்லா ஒன் ஆஃப் தி பெஸ்ட், நல்லா உனக்கு சூட் ஆனது இது. ஆமா, இதனா கேம் பேட் நம்ம PS கண்ட்ரோலர் மாதிரி இருக்கு இல்லீங்களா? சோ அந்த மாதிரி இருக்குனா நான் இது வாங்கிட்டேன். ஒரு சிலருக்கு பாக்ஸ் டைப் பிடிக்கும். பாக்ஸ் டைப் இந்த மாதிரி இருக்கு. ஆமா, பாக்ஸ் வந்து ரேடியோமாஸ்டர்ல இந்த பிராண்ட்ல வந்து TX16 TX12 இருக்கு. 12 கூட பாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். சோ பேட்டரிஸ் நம்ம தனியா போடணும். நிறைய செட்டிங்ஸ் இருக்குங்க. இது டிஜேனா வந்து நமக்கு உள்ளே இருக்கும். டச் ஸ்கிரீன்ல போய் நம்ம போய் நிறைய சூஸ் பண்ணுவோம். இதுல மேனுவல் ஏதோ ஃளைட் ஓட்டுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நீங்க உள்ள டைப் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல. என்னென்னமோ இருக்கு பின்னாடி. ஏதோ ரிசீவருக்கு அது கம்ப்ளீட்டா புது வீடியோ தான் எடுக்கணும். இப்ப சொன்னா எனக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும், எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டமா இருக்கும். இதோட காஸ்ட் என்ன அப்ராக்ஸிமேட் காஸ்ட்? இது வந்துட்டு 14,500 விக்கிறாங்க இப்போ. இந்த ஸ்பெசிபிக் மாடல் ELRS இருக்கு. ஓகே, ELRS. ஆமா, நான் கேள்விப்பட்டேன். ELRS என்ன? ELRS புரோட்டோகால் இருக்கு. இதோட நெக்ஸ்ட் ஃபேமஸ் பாத்தீங்கன்னா இப்போ FR-Sky புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. FR-Sky. ஆமா, அது வந்து இப்போ அவுடேட் ஆயிடுச்சு. பிகாஸ் அது ரொம்ப ஃபெயில் சேஃப் ஆகுது. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஓகே, இதோட ஈக்குவலா வந்து இன்னொன்று இருக்கு. TBS Crossfireன்னு ஒன்று இருக்கு. அது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான, இதுக்கு ஈக்குவலா இருக்கு. பட் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. ELRS வந்து ஓப்பன் சோர்ஸ், விலையும் கம்மி. சோ வேற என்ன வேரியன்ட் இருக்கு? ELRS, அதுக்கு அப்புறம் Crossfireன்னு ஒன்று இருக்கு. ELRS தான் வாங்கணுமா கண்ட்ரோலர்? ELRS வந்துட்டு வாங்கணும்னு கிடையாது. இப்போ உங்களுக்கு பட்ஜெட் இருந்தா Crossfire போயிடலாம். Crossfire வந்து உங்களுக்கு சிஸ்டம் இன்ட்யூட்டிவ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். காஸ்ட் கம்மி, அது அதிகம். இதோட 2 to 3 டைம்ஸ் எக்ஸ்பென்சிவ் வரும் ரிசீவர்ஸ் எல்லாமே.
ஓகே. அப்போ இஎல்ஆர்எஸ் யார் போகணும்? இஎல்ஆர்எஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ், அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஓகே ஓகே. இது வந்துட்டு இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்னால காஸ்ட் கம்மி. நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசீவர் செய்வாங்க, ரேடியோ செய்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் பட்ஜெட் கம்மியிலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இதோட காஸ்ட் என்ன சொன்னோம்? 14,500 15,000 வச்சுக்கோங்க. 15,000 இது வந்து ஒரு 16,000. 16 இது ஒரு 14,500 ஆல்மோஸ்ட் 30 அது 30 to 35,000 அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். நீங்கள் என்ன மாடல் என்ன ப்ரோட்டோகால் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஏகப்பட்ட மாடல்ஸ் இதே பிராண்ட்லேயே ஏகப்பட்ட இது இருக்கும். அதுலேயே ஒரு 30-40 மாடல்ஸ் இருக்கும். கண்ட்ரோலர் காகுல்ஸோட ப்ரைஸ் பார்த்தோம். இப்போ இந்த ட்ரோனோட ப்ரைஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஆச்சு? ஆவரேஜ்னா இல்லை, நீ பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு? ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் பிரேக் டவுன் மாதிரி சொல்கிறேன், அப்போ இன்னும் ஈஸியாக புரியும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃப்ரேம்னா இந்த டட் கார்டு எல்லாமே சேர்த்து சொல்றேன். சினிவுட் ஃப்ரேம். இது வந்து 4,500 ஆச்சு இந்த ஃப்ரேம் மட்டும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோர் காம்போனன்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக்னு சொல்லுவாங்க, ஃளைட் கண்ட்ரோலர் பிளஸ் ESC. ஓகே. இப்போ நம்ம விசிபிளா இல்ல, உள்ள இருக்கு. அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஓபன் பண்ணி பில்டே காட்டுறேன். நான் இது ஏற்கனவே பில்ட் பண்ணது, ஆலன் கீலாம் போட்டு டைப் பண்ணனால இப்போ ரிமூவ் பண்ண முடியாது. ஆபரேஷனே வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆபரேஷன் நம்ம இது பாத்துக்கலாம். ஓகே. ஸ்டாக் வந்துட்டு அது நான் இப்போ போட்டுருக்கிறது 6,700 ஆச்சு. 6,700 14,000 16,000 கூட ஸ்டாக் இருக்கு. FC பிளஸ் ESC. ஓகே. ஒரு மேல ஒண்ணுக்கு மேல சாண்ட்விச் மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு இப்போ நான் போடுறது கொஞ்சம் பட்ஜெட் ஸ்டாக் தான். அடுத்த மெயின் காம்போனன்ட் பாத்தீங்கன்னா மோட்டார் வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. சைஸஸ், KB ரேட்டிங் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் போட்டது வந்துட்டு 1507 iflight ஜிங் மோட்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்துட்டு 4200 KB 4200 KB 4200 ஒரு மோட்டர். ஆமா, ஒரு மோட்டரோட KB. ஓகே. இது வந்து ட்ரைப்ளேட் ப்ரொப்பலரோட போட்டிருக்கேன். மோட்டர் வந்துட்டு 6,500 ஆச்சு டோட்டல் 4 மோட்டார்ஸ்க்கு. அடுத்தது வந்து இப்போ வீடியோ டிரான்ஸ்மிஷன் பத்தி பேசலாம். அதுல வந்து கேமரா, VTX அண்ட் ஆண்டனா இருக்கு. ஓகே. VTX பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் ப்ரீமியம் VTXே போட்டிருக்கேன். ஏன்னா ரேஞ்ச் நல்லா கிடைக்கணும், ஸ்பீட் வந்து பிரேக் ஆகாம வரணும். அது வந்துட்டு 4,500 VTX. கேமரா வந்து caddx பேபி ரேட்டல்னு வந்து இது கொஞ்சம் வந்து இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் நல்ல கேமரா. இது வந்து 3,200 ஆச்சு. லைவ் ஃபீட் கிடைக்கிற கேமரா. லைவ் அந்த ட்ரோன் ரெசல்யூஷன் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா நல்லா லோ லைட்ல அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆமா, நீங்களே பாத்துருப்பீங்க அந்த வீடியோல லோ லைட்ல எவ்வளவு பிரைட். நான் இப்போ இன்க்ளூட் பண்றது. இப்போ நாங்க வெளியே வந்து ஆக்ஷன் கேமரா பார்க்குறோம், ஃபுல் இருட்டு, வேணாம் ட்ரோன் வேணாம், நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவன் தான் ஆப்ரேட் பண்றான். ஏன்னா பிரைட்டா தான் இருக்கு, எதுக்குல வந்து இது பண்ணோம் அப்படின்னா இங்க காகுல்ஸை கொஞ்சம் பாடுறான்னு உள்ள காமிச்சா பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கு. அது என்ன தெரியல, அந்த கேமரா லைட் விஷன் நல்லா ஸ்டார் லைட் அந்த மாதிரி டிஃபரெண்ட் வேரியன்ட் இருக்கு. ஸ்டார் லைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைட் லைன் வந்துட்டு ISO அதே பூஸ்ட் பண்ணி பிரைட்டா காமிக்கும். ஓகே. நல்ல பிரைட்டா அந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு அதுலயுமே. ஓகே. அடுத்து வந்து ஆண்டனா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த VTXக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கிறதா? ஆமா, இது வந்து ரஷ்ஷரி ஆண்டனா. இது வந்து 1,600 ஆகும் ஒரு ஆண்டனாக்கு. உங்களுக்கு லோ காஸ்ட் ஆண்டனாவும் இருக்கு, 500 400 ரூபீஸ்லயும் இருக்கு. பட் ஆண்டனா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு பெனிட்ரேஷன் ட்ரீ ஸ்பின் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லைட் ஃபீட் வருதுன்றது அதான் டிசைட் பண்ணும். ஓகே. லாஸ்ட் காம்போனன்ட் பாத்தீங்கன்னா GPS. இது வந்து சும்மா ஒரு ஆட் ஆன் தான், உங்களுக்கு வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து HLRC M100 மினி GPS 1,400 இதோட காஸ்ட். ஓகே. GPS வந்து ஆக்சுவலா சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிடுச்சு. சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு டாப் ஸ்பீட் காட்டும், லாட்டிட் லாங்கிட் காட்டும். இப்போ அதுக்காக தானா? ஆமா. பட் ஸ்டேபிளால அந்த DJ ரோம் வரா நிக்காது. அது வந்து டோட்டல் டிஃபரன்ஸ் சாஃப்ட்வேர். நீ அது அந்த மாதிரியும் கான்ஃபிகர் பண்ணி. ஓகே. ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. FPV பில்ட் பண்றவங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, DJ ரோம் மாதிரி தான் போல பில்ட் பண்ணா ஒரே இடத்துல அப்படியே நிக்கும், நம்ம கண்ட்ரோலர்ல கை எடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது. ட்ரோன் வந்து பொசிஷன் லாக் ஆகாது. ஓகே. நமக்கு டீடைல்ஸ் மட்டும் கிடைக்கும். லாட்டிட் லாங்கிட் கிடைக்கும். எங்க தொலைஞ்சதுனா ஓகே. அதுக்காக தான் GPS இதுல FPV. ஓகே. அதான் ஒரு காம்போனன்ட்டுமே வந்து பார்த்தோம். டோட்டலா வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 30,000 கிட்ட ஆகுது. 30,000 கிட்ட வரும். 29 to 30,000 வரும். இது நீங்க காம்போனன்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணீங்களோ பிரீமியம் காம்போனன்ட்ஸ், இல்ல இன்னும் பட்ஜெட் கம்மி பண்ணா கம்மியான காம்போனன்ட்ஸ். எவ்வளவு இருக்கலே லோவஸ்ட் இந்த ட்ரோன் மட்டும் பில்ட் பண்ணா எவ்வளவு கம்மியா பில்ட் பண்ண முடியும்? இருக்கலே லோவஸ்ட் பில்ட் பண்ணா மேக்ஸிமம் 24 வரைக்கும் கொண்டு போலாம். அதுக்கு கீழே போனீங்கன்னா என்ன பிரச்சனைனா, லோ காஸ்ட் காம்போனன்ட் பண்ணா இப்போ சும்மா ஒரு கிராஷ் பண்ணினா ஏதாவது ஒரு காம்போனன்ட் போயிடுச்சுனா நீங்க மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கிராஷ்னா ஈஸியா வந்து டேமேஜ் ஆகும். ஓகே. ஆக்சுவலாக வந்து இது ட்ரோன் மட்டும் தான், பேட்டரி இதோ தனியாக இருக்குது, அதோட காஸ்ட் தனி. ஏன்னா எப்பவுமே ட்ரோன்னா ட்ரோன் மட்டும் தான் சொல்லுவோம், கரெக்டாக. பேட்டரி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக வந்து சொல்ல மாட்டோம், சார்ஜ் எல்லாமே தனியாக வரும். காஸ்ட்ன்றதை விட இதோட சேர்ந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டரியுமே மாறும். வேரியன்ட் பிராண்ட் ஏகப்பட்டது இருக்கு. டிஜேனா வந்து டிஜேயோட அந்த பர்டிகுலர் மாடல் பேட்டரி தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து லித்தியம் பாலிமர் இல்லை, லித்தியம் பாலிமர் வந்து நல்லா ஹை அவுட்புட் கொடுக்கும். ரேட்டு கொஞ்சம் அதிகம், காஸ்ட் அதிகம். இது வந்து 1,500 mAh. 100C தான் எவ்வளோ ஆம்பியரேஜ் அவ்வளோ அவுட்புட். ஓகே. 4S 4 செல் இருக்கு. இதோட காஸ்ட், பேட்டரியோட காஸ்ட் இது 1,600 ஆச்சு இந்த பேட்டரி. நீங்க நினைக்கலாம் டிஜே பேட்டரிலாம் அதிகமா இருக்குமே, 6,000 7,000 டிமாண்டா இருந்தா 10-15,000 வரைக்குமே வந்து பார்த்துருப்போம். இது கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய தேவைப்படும், நிறைய பேட்டரி வச்சிருக்கணும். இதோட ஃபிளைட் டைம் எவ்வளவு கிடைக்கும் இந்த மாடல் பர்டிகுலர் மாடலுக்கு? நான் இப்போ பண்ண கான்ஃபிகரேஷன்ல மேக்ஸிமம் 4 minutes வரும்.
4 minutes நிறைய பேர் என்னது 4 நிமிஷம் தானா அப்படின்ட்டு ஷாக் இருக்கும். ஏன்னா டிஜே எல்லாம் பார்த்தோன்னா மேவிக் 3 45 minutes வரைக்குமே சொல்றோம். சும்மா பில்டப் அவ்வளோ வராது. சேஃப்டி 30% 40% வரைக்குமே வந்து ஒரு 30 அரை மணி நேரமாவது கண்டிப்பா வரும். இது வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். செம்ம ஸ்பீடு அது. ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கேமரா இப்படி வச்சுட்டு ஃபாஸ்டா வந்து டேக் ஆஃப் பண்றேன் அப்படின்னு இருந்தான். நான் இங்கே தான் வச்சிருக்கேன். ட்ரோன் மேலே போயிடுச்சு. ஆக்சுவலா கல்லு அந்த மாதிரி தான் இருந்தது. நல்ல ஆக்ஷன் கேமரா வைட் ஆங்கிள் போட்டதுனால டக்குன்னு கவர் ஆயிடுச்சு. நான் நேரவா வச்சிருந்தேன் அப்படின்னா ட்ரோன் போயிட்டு இருக்கும். அப்புறமா தான் கேமரா தூக்கிருப்பேன். அவ்வளோ ஸ்பீடு. ஸோ அதனால என்ன ஆகும், பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆகும். இதுவுமே கம்மி. இது 1500. நம்ம டிஜேக்கெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக வரும். 5000 7000 mAh அந்த ரேஞ்சு கிட்ட வரும். பெரிய பேட்டரி வச்சா வந்து வெயிட் அதிகமாயிடும். ஸோ அது வந்து கரெக்டான பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஆமா, பேலன்ஸ் வெயிட்டுக்கும் அதிகமா இல்லாம எம்ஏஹெச்சும் நம்ம கரெக்டான இதுல வச்சா உங்களுக்கு ஃளைட் டைம் எல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணணும். சும்மா இது மட்டும் இல்ல, மோட்டார்ஸ் டிசைட் பண்ணணும். நம்மளோட ஒர்க் என்ன, நம்ம எதுக்காக அதை பில்ட் பண்றோமோ அதை பொறுத்து மாறும். நீங்க ஃளைட் எப்படி நீங்க ஃபோர்ஸா போறீங்களா இல்ல ஸ்லோவா க்ரூஸ் பண்றீங்களா அதெல்லாம் பொறுத்து ஃளைட் டைம் டிபெண்ட் ஆகும். அதனால பேட்டரிஸ் நிறைய வாங்கி வச்சுக்கலாம். 1000 நம்ம டிஜேயோட கம்பேர் பண்ணும்போது பேட்டரியோட பிரைஸ் கம்மின்றதுனால நிறைய வச்சுக்கலாம். நீங்க இப்போ கரண்டா வந்து 5 பேட்டரி இருக்கா, இப்போ 5 பேட்டரி ஒரு 5 பேட்டரி சினியூ வச்சிருக்கோம். எல்லாரும் வந்து 8 to 10 பேட்டரிஸ் வச்சிருப்பாங்க. 10 பேட்டரி வச்சிருப்பாங்க. பேட்டரி மட்டும் இல்ல, சார்ஜரும் வாங்கணும்ல. சார்ஜிங்கும் வந்து அது வேற தனி காசு சார்ஜ் பண்றதுக்கு. ஏன்னா நார்மலா நம்ம அடாப்டர்ல சும்மா ப்ளஸ் மைனஸ்லாம் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏகப்பட்ட வயர்ஸ் வரும். இது வந்து அவுட்புட்டுக்கு, இன்புட் நீங்க சார்ஜ் பண்றதுக்கு இதுல நம்ம கரெக்ட்டா சார்ஜ் வரும். பேலன்ஸ்க்கு வந்து இந்த லெட், இது வந்து அவுட்புட் லெட். ஓகே, இந்த மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க கான்ஃபிகர் பண்ணி கரெக்ட்டா சார்ஜ் எல்லா காம்போனன்ட்டுக்குமே தனித்தனியா பெரிய வீடியோஸ் போடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குல்ல. பேட்டரிக்கு மட்டுமே இத்தனை செல்லு, எந்த செல்லு எந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணணும் அது பார்க்கணும். மோட்டர் தனியாக ஒரு வீடியோ வரும். ஃப்ளைட் கண்ட்ரோலர் எது, கண்ட்ரோலர் எது, காகுல்ஸுக்கு நிறைய பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு லிமிடேஷனே கிடையாது. நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி. டிஜே மாதிரி நம்ம லிமிட் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு FPV அனலாகில் பில்ட் பண்ணுறதுக்கு இப்போ உனக்கு எவ்வளோ ஆச்சு அப்ராக்சிமேட் காஸ்டிங்? ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இந்த ட்ரோன் எவ்வளோ ஆச்சு? ட்ரோன் வந்து 30,000 ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்டாக. எல்லாம் இந்த ஸ்டாக்கு மோட்டர்லாம் சொல்லி தான் எல்லாமே சேர்த்து 30,000 அப்ராக்சிமேட்டு. பேட்டரி அப்ராக்சிமேட்டாக 8,000 வச்சுக்கலாம். சார்ஜர் ஒரு 3,000 ப்ளஸ் ஒரு 5,000 ஒரு பேட்டரிஸ்க்கு. ஒரு பேட்டரி 1600. ஸோ 5,000 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3-4 பேட்டரி அந்த ரேஞ்ச் வந்துடும். 8000 இது 38,000. எல்லாமே அப்ராக்சிமேட் காசு தான், எக்ஸாக்ட் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் காகல்ஸ் ரெண்டும் சேர்த்து அப்ராக்சிமேட் 30,000 ஆயிடுச்சு. 68 இது 38 இது ஒரு 30 70,000 வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா டூல்ஸ் சால்டரிங் அயன் அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 70,000 முன்னையும் ஆகலாம் பின்னையும் ஆகலாம். அதே நேரத்தில் இதோட பட்ஜெட் கம்மியாகவும் பண்ண முடியும். ஆனால் எல்லாமே லோ குவாலிட்டி ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்ட்ரோலர். ரொம்ப நாளாக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்பயோ பார்த்தேன். போன FPV பில்ட் பண்ணும்போதே இதே சேம் கண்ட்ரோலர் தான் வச்சிருந்தேன். அப்படி இதுதான் ஒரு அட்வான்டேஜ். அந்த ட்ரோன் சரியில்லைன்ட்டு நம்ம ட்ரோனை மாத்திட்டோம். பட் கண்ட்ரோலர் மாற்ற தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். காகல்ஸ் வந்து அப்போ வேற காகல்ஸ் எதுவும் நினைக்கிறேன். அது கொஞ்சம் லோ எண்டு, இப்போ இன்னும் ஹை எண்டா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காப்ல. இது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இந்த வீடியோ. ஒரு காம்பவுண்ட்டுமே வந்து நம்ம தனித்தனியாகவும் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு பில்டும் பார்க்கலாம். இந்த ட்ரோனை கூட முடிஞ்சா வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத கூடமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓவரால் ஒரு FPVக்கு வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம ஓவர்வியூ. இனிமேல் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணல. அதே தான் சொன்னது. அடுத்த வீடியோவில் டெடிகேட்டடாக ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுக்கணும். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஐயோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸ்டே டியூன்ட். ஓகே, சூப்பராக போகுதுடா, அழகா.